ஸ்ரீ கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் விருச்சகராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சகராசி நேயர்களே, நீங்கள் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து பஞ்சம சனியில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன் எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்த்து காலகட்டங்கள் எப்படி பார்த்தோம்னா, காலகட்டங்களில் கண்டிப்பாக தாயாரோட போய் இணக்கணமாக சேருவீங்க, தாயாரோட இணக்கணமாக இருப்பீங்க, தாயார் மூலிமா நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் தாயாரோட பிரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இன்னும் அது இணக்கணமாக இருக்கும், இன்னும் தாயோட ஒரு இணக்கணமாக இருக்கும், தாயார் மூலிமா லாபத்தை பெறுவீங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாயாரோட வெளியூர் பயணம் போகிறது இதெல்லாம் நடக்கும். சில தாயாருக்கு சுபபெரியும் நடக்கும், கொஞ்சம் அசுபபெரிய மருத்துவ செலவும் நடக்கும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு பொருளாதார வாழ்வாதாரம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது உங்கள் குலதெய்வம் அருள் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வருமானத்தை காலகட்டம் வாரி கொட்டிடுங்க. அப்போ திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா இந்த இடத்த கொடுக்கும். அப்போ வீண் அவமான அவப்பேர்கள் ஒரு புள்ளிக்குள் வைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுங்க, அப்போ கிரிவலம் போகிறது. ஓகேங்களா? அப்போ ஒரு கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் நடக்கிற கோயிலுக்கு போகிறது, இது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். அப்போ நம்மளுக்கு இது மூலியம் பொருளாதாரம் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் சூழ்நிலை கொடுக்கும். ஓகேங்களா? ரைட்டு. அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திடீர் ஒரு அதிர்ஷ்ட மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வருவாய் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீண் வம்பு அளவு பிரச்சனைக்கு கொஞ்சம் புள்ளி வைக்கும். அப்போ கொடுத்து வாங்க தான் நீங்கள் வந்து பொறுப்பாக கொஞ்சம் உஷாராக வாங்குங்க. அப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவன ஈர்ப்போடு இருங்க. அப்போ இங்கே நல்லது நடக்கும், இப்போ கெட்டது நடக்குன்ட்டோம். அப்போ நீங்கள் ஒரு கவன ஈர்ப்போடு இருந்தால் மட்டுமே தான் இந்த இடத்துல நல்ல ஒரு பாயிண்டை போட நம்ம போக முடியும், பயணிக்க முடியும். அப்போ உங்களுக்கு முயற்சி அனைத்து பார்த்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா திருமணி ஆக்கும்னு கேட்டாக்கா கண்டிப்பாக திருமணி ஆக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி முயற்சி பண்ணுவீங்க? வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உயர்கல்வி கல்லூரி படிப்புகள் படிக்கலாம். நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நம்ம இந்த காலகட்டங்களில் உடை இந்த மாதிரி நம்ம அமைச்சிக்கிறது, நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் அமைச்சிக்கிறது, இதுக்கு உண்டான முயற்சிகள் அனைத்து இருக்கும். அந்த முயற்சி அனைத்து வெற்றி பெறுமா? வெற்றி பெறும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா வீடு வாசல் வண்டி வாங்கணும் அனைத்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஒரு மத்திய தன்மை கொடுத்து ஃபைனலில் வெற்றி கொடுத்துன்னு சொல்கிறோம். வெற்றி கொடுக்குமா? வெற்றி கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக மனை வழி சொத்து வரும், தாய் வழி சொத்து வரும். ஓகேங்களா? அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா காதல் திருமணம் நடக்கும். தாயார் வழி உறவுகளில் ஆணுக்காரர்கள் பெண்ணுக்காரர்கள் திருமணம் நடக்கும். சொல்லலாமா? சொல்லிடலாம். அதே மாதிரி காலகட்டங்களில் கண்டிப்பாக தாயாருக்கும் உங்களோட கலசரத்துக்கும் கொஞ்சம் சின்ன கருத்து வேறுபாடு சண்டைகள் வரும். ஓகேங்களா? அப்போ தாயாரோட சொத்துலையும் சரி, மனைவியோட உங்களோட துணைவியார் சொத்துலையும் சரி சிறு பிரச்சனைகளும் பங்காளி தொந்தரவு அவங்க ஒரு ரத்த சொந்த தொடர்பான வருத்தங்களும் சண்டைகளும் சச்சரவுகளுக்கு அப்புறமா அந்த சொத்துக்கள் நம்ம கைக்கு வந்து சேரும். சொல்லலாமா? சொல்லிடலாம். ஓகேங்களா? ஏன் குலதெய்வ அருள் எப்படி இருக்குது அப்படின்னா, குலதெய்வம் அருள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குடும்பத்தோடு குலதெய்வங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா போதும், இந்த குலதெய்வ அருள் சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு குடும்ப தோஷம், ஒரு குடும்ப பரிகாரம், அதாவது குலதெய்வம் கோவிலில் ஏதோ ஒரு முன்னோர்கள் செஞ்ச வினை பயணிகளாக எல்லாம் பார்த்து காலகட்டங்களில் அதுக்கு உண்டான பரிகாரம் செய்யக்கூடிய நிலை இந்த காலகட்டம் ஒரு மணி கட்டங்க வரும். ஓகேங்களா? அப்போ அது எந்த மாதிரி பரிகாரம் எந்த மாதிரி அமைப்பில் சொல்கிறான்னு பார்த்துட்டு உங்கள் ஜாதகரீதி அது என்ன சொல்லுது பார்த்துட்டு அது பண்ணக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த கோர்ட்டில் நடக்கிற பிரச்சனை அனைத்து பார்த்து காலகட்டங்களில் ஓரளவு ஒரு மத்தியமான நிலையை கொடுக்கும். கட்டாயமாக வண்டி விபத்து மூலியமாக ஆன பிரச்சனை, வீடு மூலியமாக, தாயார் மூலியமாக, ஓகேங்களா, அது நம்ம உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அந்த விஷயங்களாம் ஒரு கோர்ட்டில் நடக்குது அப்படின்னா அந்த அத்தனை விஷயம் வெற்றி பெறும், சிறப்பாக கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம தந்தையோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படி பார்த்தோம்னாக்கா, நம்ம தந்தையோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கணக்கான நிலையில் இருக்கும். அப்போ தந்தை காலகட்டங்களில் ஊருக்கு ஊர் தூரத்து பயணம் போவார், அப்போ ஆன்மீக பயணம் போவார். ஓகேங்களா? அப்போ இந்த இதில் இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஒரு அதிகாரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்கனாக்கா அனைவருக்கும் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பொறுப்பு, அமைதி,
ஒரு மன அமைதி கிடைக்கும், மன திருப்தி கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட தொழில் இந்த காலகட்டங்களில் கனரக வாகன தொழில், இயற்கை வாகன தொழில் அனைத்தும் நல்லா இருக்கும். தொழில் நல்லா பேர் புகழ் பட்டம் கிடைக்கும். டைம் நன்றி, வணக்கம்.